வணக்கம் நண்பர்களே. தெலுங்கு பெண்களை பற்றி தவறாக பேசியதா சொல்லி நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்துக்கு போய் தமிழ்நாட்டு போலீசார் கைது செஞ்சுட்டு வந்தாங்க. அதையடுத்து நீதிமன்றம் அவரை நவம்பர் 27 வரை புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில 2 நாளா சிறையில் இருந்த கஸ்தூரி, எனது மகன் மாற்றுத்திறனாளி, அவனை கவனிக்க ஆள் இல்லை, அதனால் எனக்கு ஜாமீன் அளிக்கணும்னு நேற்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஒரு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். சென்னையில் பிராமணர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கு பெண்கள் குறித்து அவதூறாக பேசியிருந்தார். அதையடுத்து எதிர்ப்புகள் எழுந்ததால தான் பேசியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஆனாலும் கஸ்தூரி மீது பல வழக்கு தொடரப்பட்ட நிலையில மதுரை உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் அளிக்க மறுத்து கைது நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் இருந்த கஸ்தூரி கைது செய்யப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு 15 நாள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தனது வழக்கறிஞர் மூலமா சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் கேட்டிருந்தார் கஸ்தூரி. அந்த மனுவில் தான் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டிருந்த கஸ்தூரி, தனக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை இருப்பதாகவும் அந்த குழந்தையை தான் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு நிபந்தனை ஜாமீன் கேட்டிருந்தார். கஸ்தூரியின் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவரது குழந்தையின் நிலையை கருத்தில் கொண்டு நேற்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளார். இதனால் இன்று நடிகை கஸ்தூரி புழல் சிறையிலிருந்து வெளியில் வரப்போகிறார். அதோடு கஸ்தூரியை அத்தனை எளிதில் வெளியில் விடக்கூடாதென அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடிய போதும் நேற்று தனது மாற்றுத்திறனாளி குழந்தை விவகாரத்தை கையில் எடுத்து கஸ்தூரி தரப்பு வாதிட்டதால அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நீதிமன்றமே தங்களுக்கு எதிராக திரும்பிடும் என்பதால அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அதை எதிர்த்து வாதிடல. இதனால் எந்த விவாதமும் இன்றி கஸ்தூரிக்கு எளிதாக நிபந்தனை ஜாமீன் கிடைத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்த போதும் அதை திமுக அரசு ஏற்கல. அதனால அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதையடுத்து இந்த தீர்ப்பு குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 229 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுல 68 பேர் உயிரிழந்தாங்க. இது சம்பந்தமா விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 24 பேரை கைது செய்தாங்க. ஆனா இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல சிபிசிஐடி விசாரணை செய்தால் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு மீதான விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த நிலையில நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி ஆகியோர் அமர்வு ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அதுல மதுவால் சமூகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் ஒரு எச்சரிக்கையா அமைஞ்சிருக்கு. குறிப்பா போலீசாருக்கு தெரியாம கள்ளச்சாராயம் விற்பனையும் கள்ளச்சாராய மரணமும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த விவகாரத்துல மாநில காவல்துறை கண்டுக்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெற்று இருக்குன்னு குற்றம் சாட்டிய நீதிபதிகள் சிபிஐ-சிஐடி போலீசார் விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும், தவறு செய்த அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமா தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில நேற்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இது குறித்து கூறுகையில், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்குல சிபிஐ விசாரணையை எதிர்த்து மேலும் முறையீடு செய்வது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவு எடுப்பார்னு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதுல திமுக அரசோட மோசமான ஆட்சியால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் உயிரிழந்தாங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருப்பது வரவேற்க வேண்டிய விஷயம். முக்கியமா திமுக அரசின் காவல்துறைக்கு தெரியாம கள்ளச்சாராய வியாபாரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. காவல்துறை இதை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தான் இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றமும் சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காங்க. திமுக அரசோட இந்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கு குட்டு வைத்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 68 உயிர்கள் பலியானதை திசை திருப்ப முயன்ற திமுக அரசுக்கு பாஜக சார்பில் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மேல்முறையீடு என்பதின் பேரில் மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்காம கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு ஒத்துழைக்கணும்னு அண்ணாமலை அந்த செய்தியில் தெரிவித்திருக்கிறார். இந்த சனாதனத்துக்கு எதிராக பேசுவதோடு அதை எதிர்த்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையான அரசியலை செய்துட்டு வராங்க. இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து திரும்பியதும் அத்தனை கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அதிரடி அரசியலை கையில் எடுக்க போறாரா?
அது குறித்த ஒரு தகவல் வெளியானதை அடுத்து திமுக, பிசிக போன்ற கட்சிகள் தங்களோட அரசியல் பாணியையே மாற்ற தொடங்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்து சனாதனத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. குறிப்பா திமுகவோட உதயநிதி ஸ்டாலின் இந்து சனாதனத்துக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டு நீதிமன்ற வழக்குகளை சிக்கியிருக்கிறார். ஆனாலும் சனாதனத்துக்கு எதிராக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், கலைஞர் பேரனுக்கு மன்னிப்பு கேட்கிற பழக்கமெல்லாம் கிடையாதுன்னு ஒரு மேடையில பேசியிருந்தார். ஆனா இப்படி ஒரு பக்கம் திமுக காரங்க சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டு இன்னொரு பக்கம் இந்துக்களை ஆதரிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. குறிப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பழனி முருகன் கோயில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார். அவருக்கு அப்புறமா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் பழனி முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்திருக்கிறார். அங்குள்ள ஜீவ சமாதிகளையும் வணங்கியிருக்கிறார். அவரோட விசிக கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகளும் போயிருக்காங்க. சனாதனத்துக்கு எதிராகவும் கடவுள் இல்லைன்னு திமுக பாணியில பேசிட்டு வரும் திருமாவளவனும் இப்படி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிற தகவல் புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து சோசியல் மீடியாவில் கடுமையான விமர்சனம் செய்துட்டு வராங்க. ஆனா இத்தனை காலமும் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் திடீரென்று இந்துக்கள் பக்கம் திரும்பி இருப்பதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அண்ணாமலை லண்டனிலிருந்து திரும்பிய பிறகு அதிரடியான அரசுல கையில் எடுக்க போகிறார். தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தங்களோட வாக்கு வங்கிக்காக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க. ஒரு பக்கம் இந்துக்களை கடுமையாக விமர்சனம் செய்துட்டு வந்து இன்னொரு பக்கம் ஆதரிப்பது போல நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிற விவகாரத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை தீவிரமான பிரச்சாரத்தை கையில் எடுக்க போறாராம். குறிப்பா இந்த முறை அவர் கிராமங்களை நோக்கி பயணிப்பதால இதோட தாக்கம் இன்னும் பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அச்சத்துல இருக்கிறாரா. ஏற்கனவே மக்களவை தேர்தலில் கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருந்தது. கிராமங்களில் எதிர்பார்த்தபடி ஓட்டு கிடைக்கல. அதனாலதான் அண்ணாமலை இந்த முறை கிராமங்களை இலக்கா வச்சு தனது நடைபயணத்தை தொடர போறார். அதனால இந்துக்களை திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு வராங்க, வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கறத முன் வச்சு அண்ணாமலை பல தீவிரமான பிரச்சாரத்தை செய்ய போறாராம். அதனாலதான் பாஜகவோட மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இது குறித்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு கிராமப்புறங்களில் உள்ள இந்த மக்களிடையே பெரிய அளவில் அவர் பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாரா. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவரான ஜோசப் விஜயும் தன்னை இந்துக்களின் ஆதரவாளன் போன்று காட்டிக்கொள்ள நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டு மேடைகள்ல தோன்றுவதால அவருடைய வேஷத்தையும் கலைக்கணும்னு அப்படிங்கிற எண்ணத்திலேயே அண்ணாமலை அடுத்தபடியா தனது அரசியல தொடர போறாராம். இப்படி விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு அண்ணாமலையோட அரசியல் ரூட்டே மாறப்போகுது. கண்டிப்பா இந்துத்துவ அரசியல் கையில் எடுத்துருவாரு அப்படிங்கிறத திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் முன்கூட்டியே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய நிலையில இப்போ திருமாவளவன் பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து அந்த போட்டோக்களை சோசியல் மீடியாவில் வைரலாக்கி இருக்கிறார். அந்த அளவுக்கு இந்துக்களை ஏமாத்தினாதான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தங்கள் அரசியல் பாணியை மாற்ற தொடங்கிட்டாங்க. ஆனாலும் திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு எதிரானவங்க, சிறுபான்மையினரை மட்டும் ஆதரிச்சுட்டு இந்துக்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் அரசியல் செய்துட்டு வராங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிடுச்சு. அப்படிங்கிறதால திருமாவளவன் பழனி முருகன் கோயிலில் தரிசனம் செய்த இந்த புகைப்படத்துக்கு நெட்டிசன்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க.